டொனால்ட் டிரம்பின் அவசர பாதுகாப்பு சபை கூட்டத்தில் என்ன நடந்தது? துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸுக்கும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்திற்கும் இடையிலான முறுகல் நிலைகள் எவ்வாறு காணப்படுகின்றன? நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அவசர பாதுகாப்பு சபை கூட்டத்திலே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாக எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன? ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவு தொடர்பாக பிளவடைந்திருக்கக்கூடிய டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகமும் ஈரானை சரணடைய வைக்க முடியாது என்பதனை ஒப்புக்கொண்ட டொனால்ட் டிரம்பினுடைய அதிகாரிகளும் குறித்த முன்மொழிவு தொடர்பாக டொனால்ட் டிரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நிலைப்பாடுகளும் ஈரானை கண்டு மிரண்டு போன ஜெர்மனியும் ஈரானுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கைகளும் ஈரானிய தலைமைகளின் பதிலடிகளும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் லெபனானிய அரசாங்கத்தை வைத்து மேற்கொள்ளும் காய் நகர்த்தல்களும் ஹிஸ்புல்லாவின் வீரியமான தாக்குதலினால் கொத்து கொத்தாக அளிக்கப்படும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும். இது ஈரான் அப்டேட்டினுடைய 119வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைக்கப் போகும் மஞ்சள் எல்லை பிரதேசங்கள் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதற்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். லெபனானிய களத்தில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதுதான். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறையாக லெபனானிய அரசாங்கத்தையும் லெபனானிய அரசு இராணுவத்தையும் பலப்படுத்துவதே காணப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கைப்பற்றி ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களை கைது செய்து ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தையும் ஒரு தேசிய இராணுவத்தையும் உருவாக்க வேண்டும். தற்போதைய லெபனானிய அரசாங்கத்தையும் லெபனானிய அரசு இராணுவத்தையும் இதனை நோக்கித்தான் நாங்கள் நகர்த்திக் கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நோக்கமும் இதுதான். லெபனானிய அரசாங்கமும் லெபனானிய அரசு இராணுவமும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கைப்பற்றி ஹிஸ்புல்லாவினுடைய நிதி மூலங்களை முழுமையாக தடுத்து நிறுத்துமாக இருந்தால் ஹிஸ்புல்லாவை இலகுவாக நிராயுதபாணியாக்கிவிட முடியும். மேலும் இதற்கான அழுத்தங்களை வழங்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டு வருகின்றது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசிம் நெருப்போடு விளையாடுகின்றார். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் தொடரும் வரையில் லெபனானிய களத்தில் போர் நிறுத்தம் ஒரு பொழுதும் இருக்காது. தற்போது லெபனானிய களத்தில் போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கான நேரம் நெருங்கிவிட்டது. ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். விரைவில் நாங்கள் அவர்களுக்கு ஆச்சரியத்தை காண்பிப்போம். அதே போன்று லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுன் சூதாட்டத்தை மேற்கொள்ளக் கூடாது. லெபனானிய அரசாங்கமும் லெபனானிய இராணுவமும் ஹிஸ்புல்லாவை சகித்துக் கொண்டால் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்காவிட்டால் நாங்கள் இந்த போரை லெபனான் முழுவதும் நகர்த்துவோம். லெபனானுக்கு நாங்கள் நரகத்தை காண்பிப்போம், அனைத்தையும் எரித்து விடுவோம். இதனால் அவசரமாக ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வளவு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்க முடியாது என்பதனை ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை சரணடைய வைக்க முடியாது என்பதனையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனாலேயே எப்படியாவது லெபனானிய அரசாங்கத்தையும் அரசு இராணுவத்தையும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக திருப்பிவிட்டு லெபனானிய அரசு இராணுவத்தினை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். ஆனால் யதார்த்தத்தில் இந்த வேலை திட்டங்களும் உச்சழுத்தங்களும் தோல்வியில் தான் முடிவடையப் போகின்றன. லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுனுக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளருக்கும் இடையிலே முறுகல் நிலையானது தற்போது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. நேற்றிரவு வெளியிட்ட காணொளியில் இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முயற்சிகளை ஆரம்பித்தால் ஜோசப் பவுனும் நவாப் சலாமும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட முயற்சிகளை ஆரம்பித்தால் லெபனானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான முடிவுகளையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக லெபனானிய களத்தினுடைய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அழித்து வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வெளியிட்டுள்ளார்கள். அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் 6 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருப்பதும் அவர்களுக்கு மத்தியில் துல்லியமாக ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலினால் 6 சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இழப்புகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கவில்லை. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இந்த காணொளிகளை வெளியிட்டதற்கு பின்பே குறித்த தாக்குதலில் 2 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஏனையோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் குறித்த தாக்குதலில் 6 சிப்பாய்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இந்த தாக்குதலை போன்றுதான் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இலக்கு வைத்து டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மின்னணு உபகரணங்களினால் கண்டுபிடிக்க முடியாது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதனால் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஹிஸ்புல்லாஹ்வினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் அதிகளவான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் மஞ்சள் எல்லை பகுதிகளை விரிவாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஜெர்மனியினுடைய அதிபர் ஃபெட்ரிக் மெர்ஸ் ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் நினைத்ததை விட ஈரானியர்கள் தெளிவானவர்களாகவும் வலிமையானவர்களாகவுமே இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் வெளிப்படையாகவே திறமையாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சுவார்த்தை திறன்களும் காய் நகர்த்தல்களும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட திறன் மிக்கதாகவே இருக்கின்றன. தற்போதைக்கு அமெரிக்கர்கள் இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கு எவ்வாறான உத்திகளை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பது பற்றி எனக்கு தெரியாது. இது போன்ற மோதல்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே இதுதான். போரை ஆரம்பிப்பது இலகுவானது. ஆனால் இந்த போரிலிருந்து மூலோபாய இலக்குகளை அடைந்து கொண்டு வெளியேறுவது என்பது மிகப்பெரிய சிக்கலானது. நீங்கள் இந்த போருக்குள்ளே நுழைந்தால் மட்டும் போதாது. இந்த போரிலிருந்து முழுமையாக மீண்டும் வெளியேற வேண்டும். ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக நாங்கள் இதைத்தான் அனுபவித்தோம். மேலும் ஈரானிய களத்தினுடைய நிலைமைகள் ஆப்கானிஸ்தானை விட சிக்கலானது. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக, என்னுடைய மதிப்பீடுகளுக்கு அமைவாக அமெரிக்கர்களிடம் ஒரு நம்பகமான பேச்சுவார்த்தை யுக்தி இருப்பதாக தெரியவில்லை. இவ்வாறான விடயங்களை சொல்வதை இன்று நான் வருந்துகின்றேன். ஆனால் இவற்றை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான எந்த விதமான மூலோபாய திறன்களையும் வழிமுறைகளையும் அமெரிக்கர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஈரானுக்கு எதிரான போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பதில் அனைவரும் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரினால் எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனிய மக்களுடைய பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த போரானது எங்களுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சுமையாக மாறிவிட்டது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த உண்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தானாக வேண்டும். உண்மையை சொல்வதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரிலே நான் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். ஏனென்றால் இந்த பிரச்சனையானது சில நாட்களுக்குள் தீர்க்கப்பட்டுவிடும். ஈரானை சில நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்று அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் நினைத்தார்கள். ஆனால் இன்று அவ்வாறல்ல. நாங்கள் இதனை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதனால் ஐரோப்பிய தரப்பிலிருந்து நாங்களும் இந்த பிரச்சனைக்கான ஒரு ராஜதந்திர தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்கின்றோம். இருப்பினும் இந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளும் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குரியே. இதனால் அனைவரும் இந்த போரினுடைய நிலைமைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமை இன்னும் பல நாட்களுக்கு நீடித்தால் நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய பொருளாதார பேரழிவை சந்திக்க வேண்டி ஏற்படும் என ஜெர்மனியினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரிலே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தோல்வியடைந்து விட்டார்கள். ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது. மேலும் இது ஒரு மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாகவே மாறிவிட்டது. இதற்கு பிறகும் ஈரானை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்கள் வெற்றி பெறாது என்பதனையும் ஜெர்மனியினுடைய அதிபர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் ஜெர்மனியினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் ஈரான் இஸ்லாமிய வல்லரசையும் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பிராந்திய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர்க்களம் தொடர்பாகவும் அடுத்த கட்ட பொருளாதார
பொருளாதார நகர்வுகள் தொடர்பாகவும் ரஷ்ய அதிபரோடு பல முக்கியமான பேச்சுவார்த்தைகளை கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தேன். அமெரிக்காவை எதிர்கொண்டு ஈரானிய மக்கள் காட்டிய உறுதியையும் இந்த சமமற்ற நியாயமற்ற போரிலே ஈரானியர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றியையும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பாராட்டியிருந்தார். அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய வேலை திட்டங்களையும் ஈரானியர்களுடைய உறுதியையும் கண்டு ஒட்டுமொத்த உலகமும் திகைத்து போயுள்ளது என்றும் ஈரானினுடைய திறன்களை கண்டு திகைத்து போயுள்ளது என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த போரின் போது முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய ரஷ்ய நண்பர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய சூழ்நிலைகளுக்கு கீழும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மூலோபாய வேலை திட்டங்களும் ஒப்பந்தங்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். மேலும் நாங்கள் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நகர்வுகளையும் மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஈரானுக்கு எதிரான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் தயாராக இருந்தால் முதலாவதாக ஐரோப்பிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும் என ஈரானிய தலைமைகள் உச்ச நிபந்தனைகளை விதித்துள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக நீங்கள் எந்த வேலை திட்டங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் முழுமையாக தயாராக இருந்தாலும் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்குவதுதான். இவ்வாறு ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்கியதற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக பேசுவதற்கு எங்களோடு அமருங்கள் என ஈரானிய தலைமைகள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த தடைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையாக நீக்குவது ஒரு முன்கூட்டிய முடிவாகவே நாங்கள் பார்க்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் எங்களுக்கு அவசரமாக ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் ஒட்டுமொத்த தடைகளையும் நீக்க முடியாது. இதற்கு காரணம் ஈரான் அதனுடைய சொந்த மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையாகும். ஈரானிய மண்ணிலே மனித உரிமைகள் மீறப்படுகின்றன, பெண்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்றன. இவற்றை ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும். ஈரானுக்குள்ளே ஒரு அடிப்படை மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த அடிப்படை மாற்றம் ஏற்படாமல் ஈரானுக்கு எதிரான தடைகளை நீக்குவது சாத்தியமாகாது என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு பதிலடிகளை வழங்கினார். ஈரானுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதார தடைகள் சட்டவிரோதமானவை. இவை ஒன்றும் மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்டவை அல்ல. சாதாரண ஈரானியர்களின் உரிமைகளை மிதிக்கும் நடவடிக்கையாகவே இந்த பொருளாதார தடைகள் காணப்படுகின்றன. மேலும் இது ஐரோப்பாவின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து காட்டுகின்றது. மேலும் ஐரோப்பாவினுடைய இந்த நிலைப்பாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையப் போகின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தகுந்த பதிலடிகளை வழங்கியிருந்தார். அதாவது ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தந்திரமாக காய்களை நகர்த்துகின்றது. ஒரே கல்லில் 2 மாங்காய்களை பெற்றுக் கொள்வதற்காக ஈரானியர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வேறாகவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேறாகவுமே காய்களை நகர்த்துகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்காத வரையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக ஐரோப்பிய நாடுகளுடைய கப்பல்களுக்கான அனுமதியை ஈரான் வழங்காது. மேலும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்காமல் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஈரானோடு மேற்கொள்ளவும் முடியாது. எனவே ஈரானினுடைய இந்த தந்திரமான காய் நகர்த்தலினால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியமும் சிக்கிக் கொண்டுள்ளன. மேலும் இன்னும் பல வாரங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டுவிடும். இதனால் அவசரமாக ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்கிவிட்டு ஈரானிடம் சரணடைவதே ஐரோப்பிய நாடுகளை பாதுகாப்பதற்கான பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரே ஒரு தீர்வாக காணப்படுகிறது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்தார். ஈரானியர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஒரு பொருளாதார அணுவாயுதமாகவே பயன்படுத்துகின்றார்கள். உலகினுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான அணுவாயுதமாகவே ஈரானியர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்துகின்றார்கள். இதன் மூலமாக உலகினுடைய எரிசக்தி நிலைமைகளையும் பொருளாதாரத்தையும் பணைய கைதியாக வைத்துள்ளார்கள். இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பொருளாதார அணுவாயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஈரானியர்களுக்கு அணுவாயுதங்கள் கிடைக்க பெற்றால் எவ்வாறு இருக்கும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். ஈரானியர்கள் அணுவாயுதத்தை பெற்றுக் கொண்டால் இந்த பிராந்தியம் முழுவதையும் பணைய கைதியாக பிடித்து விடுவார்கள். ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விடுவார்கள். மேலும் இதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது. தற்போதைய சூழ்நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சி கடும் போக்கான ஆட்சியாகவே இருக்கின்றது. ஒரு நாட்டையும் பொருளாதாரத்தையும் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதனை தெளிவாக புரிந்திருக்கக்கூடிய கடும் போக்காளர்களே ஈரானை தற்போது ஆட்சி செய்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று
என்னவென்றால் கடும் போக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஈரானிய IRGC இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல. நாங்கள் நினைப்பதை விட ஈரானுக்குள்ளே கடும் போக்காளர்களுடைய வட்டமானது மிகப்பெரியது. ஈரானிய மக்களும் கடும் போக்காளர்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் புரட்சிகரமானவர்களாகவும் செயற்படுகின்றார்கள். மேலும் ஈரான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இவர்களுடைய புரட்சியை ஏற்றுமதி செய்கின்றார்கள். காசாவிலே ஹமாஸுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகின்றார்கள். ஹிஸ்புல்லாவை பலப்படுத்துகின்றார்கள். ஈராக் எதிர்ப்பு குழுக்களை வலுப்படுத்துகின்றார்கள். அவர்கள் ஈரானை மாத்திரம் ஆதிக்கம் செலுத்த விரும்பவில்லை. இந்த பிராந்தியத்தை முழுமையாக கட்டுப்படுத்த விரும்புகின்றார்கள். பிராந்தியத்திலிருந்து இஸ்ரேலை அழிப்பதற்கு திட்டமிடுகின்றார்கள். இதனால் நாங்கள் ஈரானுக்கு அணு ஆயுதத்தினை கொடுக்க முடியாது. அணு ஆயுதத்தினை பெறுவதிலிருந்து ஈரானை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துதான் ஆக வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இவ்வளவு காலமாக வீராப்பான கருத்துக்களை வெளியிட்ட மார்க்கோ ரூபியோவினுடைய தற்போதைய கருத்துக்கள் ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது, ஈரானினுடைய நிலைப்பாடுகளை உடைக்க முடியவில்லை என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இஸ்லாமிய வல்லரசினுடைய தாக்கத்தினால் மார்க்கோ ரூபியோவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளார். அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் அவசர பாதுகாப்பு சபை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்திலே அமெரிக்க கூட்டுப்படைகளுடைய தளபதி, அமெரிக்க இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி, அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய தளபதி, துணை ஜனாதிபதி, வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் போர் அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்திலே துணை ஜனாதிபதி JD வான்ஸுக்கும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்திற்கும் இடையில் முரண்பாடுகள், முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரிலே பென்டகன் துல்லியமான மதிப்பீடுகளை வழங்கவில்லை. அமெரிக்க ஏவுகணை கையிருப்பு வலுவாக இருக்கின்றது என்கின்ற கூட்டுக்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. தாய்வான், தென்கொரியா மற்றும் ஐரோப்பாவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மோதல்களின் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸட் டொனால்ட் ட்ரம்பை திருப்திப்படுத்துவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் கேட்கக்கூடிய விடயங்களை மாத்திரமே வழங்குகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய விருப்பத்திற்கமைவாக, டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆர்வத்திற்கமைவாக போர் அமைச்சர் செய்திகளையும் தகவல்களையும் பரிமாறுகின்றார். விநியோகங்களும் கையிருப்புகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தேவைக்கு அதிகமாக இருப்பதாகவும் இந்த வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக கூறி வந்தாலும் அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பில் கணிசமான அளவு பயன்படுத்தப்பட்டிருப்பது தெளிவாகின்றது. மேலும் ஈரானிய இராணுவத்தினுடைய திறன்கள் முழுமையாக அளிக்கப்பட்டதாக கூறினாலும் ஈரான் அதனுடைய இராணுவ திறன்களில், ஏவுகணை திறன்களில் பெரும் பகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இவை தொடர்பான துல்லியமான தகவல்களையும் பென்டகன் பகிர்ந்து கொள்ளவில்லை. இதனால் அவசரமாக ஈரான் தொடர்பாகவும் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்புகள் தொடர்பாகவும் பென்டகன் ஒரு துல்லியமான தகவல்களை வழங்க வேண்டும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் நேரடியான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும், இதைத் தொடர்ந்து JD வான்ஸுக்கும் போர் அமைச்சருக்கும் இடையில் முருகல் நிலைகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்திலே ஈரானினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதன்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முற்றுகையானது வெற்றி அளிக்கும் என்றும் இதன் மூலமாக ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்றும் ஒரு பகுதியினர் வாதாடியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தாலும், இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ஈரான் சரணடைவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதனால் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு அமைவாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேச திறப்பதற்காக மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அணுசக்தி திறன்கள் தொடர்பாக பிறகு கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இன்னும் ஒரு பகுதியினர் வாதாடியுள்ளார்கள். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் இறுதியில் ஈரானினுடைய முன்மொழிவை முழுமையாக நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் இந்த முன்மொழிவை முழுமையாக நிராகரித்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது அமெரிக்காவினுடைய விமானப்படைகளும் போர்க்கப்பல்களும் முழுமையாக மத்திய கிழக்கிலே களமிறக்கப்பட்டு விட்டன. தொடர்ச்சியாக விமானப்படைகளும் விசேட படைக்குழுக்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்றன. அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் தயார்படுத்தல்களும் முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டன. இதனால் மீண்டும் ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவே நெட்டன்யாகுவும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். இதனால் விரைவில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்பதே டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு சபையினுடைய இறுதி முடிவாக அமைந்துள்ளது என பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.